ஏல எசிக்கி வரேனே அண்ணா சாப்பாடு எடுத்து வைல. சரி. பசி உயிர போகுது. ஏல இப்போ எதுக்கு பரணியை தனியா ஆட்டோல அனுப்பிச்சு விட்ட? அவ்வளோ உன் கூட வண்டியில கூட்டு வரதை விட உனக்கு என்ன வேலை இருக்குங்க? ஏல கேட்கம்லண்ணா பதில் சொல்லு. அங்க என்ன பார்வை? ஆவும் பிள்ளை அழுத்து ஆட்டோல வருது. பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு வர. ஆமா, எனக்கு தான் பொறுப்பு இல்ல. உங்க எல்லாருக்கும் பொறுப்பு தலைக்கு மேல நிறைய இருக்கு. அதை வச்சுட்டு கொண்டாடுங்க. போட்டேன் அந்த அன்னைக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லல. அந்த பிள்ளை எதுக்கு தனி ஆட்டோல அனுப்பிச்ச? எனக்கு வேண்டுதல். அவளை ஆட்டோல ஏத்தி அனுப்பிட்டு 2 கிலோமீட்டர் வண்டியை தள்ளிட்டு வரணும்ட்டு எனக்கு வேண்டுதல். பைக் ரிப்பேரா? ஏல அந்த பைக்கு புது பைக் தானே, ஏன் வாயாம ரிப்பேர் ஆகுது? அண்ணா இல்ல நின்னு பாத்துக்கிட்டே இருக்க. போய் சோறு எடுத்துட்டு வால. என்ன பலசருக்கு பார்சல் எல்லாம் கடையில இறக்கி வைக்க வேண்டியதானே? இப்ப எங்களுக்கு இடமே பத்தல. இந்த பொட்டியை வச்சுட்டு நாங்க எப்படி படுக்கிறது? என்ன பொட்டி இது? நீ தானே அனுப்பி வச்ச அந்த பொட்டி தான். நான் எதுவும் ஆர்டர் போடல. அப்படியே ஆர்டர் போட்டிருந்தாலும் கடையில எல்லாம் இறக்கி விட சொல்லுவேன். இங்கேயே இறக்கி விட சொல்லுதே. ஆறு இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டது. நீ ஆர்டர் போடலையா? இறக்கி வச்சவன் நீ தான் அட்ரஸ் சொன்னதா சொன்னா? பாரு பாக்ஸ்ல கூட உன் பேரை எழுதி இருக்கு. எங்கல எழுதி இருக்கு? ஆமா எழுதிருக்காவ. ஏலே வீரா, ஒரு கத்தி எடுத்துட்டு வா. இதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்த்துட்டு வா. இல்ல சண்முகம் வேணாம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ ஆர்டர் போடலனா இதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். முதல்ல இத பிரிக்காத. ஏம்ல இதுல உள்ள என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? எவனாவது உள்ள பாம்ப கூட வச்சு அனுப்பி இருக்கலாம். அத நீ ஓபன் பண்ணுவியா? பாமா? ஐயோ இல்லே, நீ என்ன சொல்லுத? இல்லே, உள்ள குளிக்க பார்த்தா பிளாஸ்டிக் சவுண்ட் எல்லாம் கேக்கு. ஏலா அதுல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். முதல்ல எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடு. எப்போ இருப்பா, உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா. ஏலா வீரா, கத்தியங்களா? தோ வந்துட்டேன். இந்தானே. ஏய்யா சொன்னா கேளு. குட்காடா இது? இதையெல்லாமா விக்கிற நீ? இதெல்லாம் இல்லீகல்டா. இதெல்லாம் விக்க கூடாது. இல்ல இந்த பொருளை நம்ம கடை பக்கமே அண்ட விட மாட்டோம்ல. பீடி சிகரெட் இந்த புகைய லைட் எல்லாம் நம்ம விக்கிறதே கிடையாது. குறவை எப்படி என் பேருக்கு? எப்போ எவனோ ஒருத்த ஏதோ டப்பா எடுத்து வந்து கொடுக்கானா, அது என்ன ஏதுன்னு முதல்ல எனக்கு போன் அடிச்சு கேட்க மாட்டியா? நீ மா நடுவில் இறக்கி வைப்பியா? ஆறு கொண்டு வந்ததுலாம்? ஏய்யா உன் பேரை சொல்லிதான் கொண்டு வந்து இறங்கணும். ஐயா என்னங்க அது ரைடுன்னு சொன்னிய, கடைசியில உங்க மாமா வீட்டுக்கே வந்து நிக்கிய. இதுக்கு நீங்க மட்டும் தனியா வந்திருக்கலாம்ல. என்ன நடக்குதுன்னு உள்ள வந்து பாரு. கான்ஸ்டபிள்ஸ் என்ன இளவ கூட்ட போறாருன்னு ஒண்ணும் தெரியலையே. இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருள்லாம் வீட்டுக்கு நடுவில் வந்தா யாருக்கு என்ன பதில் சொல்றது? நினைச்சேன். ஐயா ஐயா டேய் என்னடா நீ என்னல பண்ணுத? கையும் களவுமா பிடிக்கிறதுனா இதான்டா. யோ கான்ஸ்டபிள் சார், ஒன்னு விடாம எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போய் சரியா பண்ணு. ஏதாச்சும் மறந்துடப்போ. போ எடு எடு. என்ன பண்றீங்க? ஐயா இது எங்க பொருள் இல்லையா? ஹலோ என்ன பண்றீங்க?
அப்போ உன்னோட வேலை தானா இது? என்னது? இதெல்லாம் என்னோட வேலையா? சட்டத்துல தடை பண்ண பொருளை வித்தாலோ இல்ல வச்சிருந்தாலோ உடனே அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்றதுதான் என் வேலை. அதுக்கு தான் வந்திருக்கேன். வேண்டால பாண்டே, இதெல்லாம் நான் வாங்கி வச்சதில்ல. அதை நீ போய் கோர்ட்ல சொல்லு தம்பி. என்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அப்போ கூட நான் நம்பல. இவங்க இந்த நேர்மை எருமை பெருமைலாம் பேசுவாங்கல்ல, இவளா இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் விற்பான்னு நினைச்சேன். வந்து பார்த்தாதான் தெரியுது. யோ சார், ஃபோக்கஸ் பண்ணியா நல்லா? ஓகே சார். மக்களே பார்த்துக்கிட்டீங்களா? இவருக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வேலை. அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவர் செய்யற வேலையை பார்த்தீங்களா? இந்த குட்கா புகையில இதெல்லாம் சட்ட விரோதமா தடை செய்யப்பட்ட பொருள். தலைவர் சொந்த லாபத்துக்காக வித்துக்கிட்டு இருக்காவோ. டேய், எல்லாம் ஓ வேலை தான் தெரியுதுடா. மரியாதை இங்க இருந்து போயிடு பாண்டி. ஏய், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? யோ, இவனை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திக்க. இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏய், என்னடா சொல்ற? இல்லை, இதெல்லாம் உன் சதின்னு எனக்கு தெரியும். இந்த பொருள்லாம் நான் வாங்கினது கிடையாது. ஒரு நான் அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும். எல்லாம் முத்துப்பாண்டி, என் மகனை அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். சரி சண்முகம், மரியாதையா வந்துரு. நாங்க எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம். எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, விட மாட்டோம். என்னது நச நசன்னு? அம்மா, இது லீகல் அரெஸ்ட். இல்ல பிரசிடென்ட், நீ ஏன் வரலன்னு வச்சுக்கோ, வப்பனை அள்ளி கொண்டு போய் லாடம் கட்ட வேண்டியது இருக்கும். எது வசதி? அரெஸ்ட் பண்ணல பாப்போம், அரெஸ்ட் பண்ணல பாப்போம். யார் மேல கை வைக்க பாக்கத? கைய உடைச்சு தூக்கி எரிஞ்சிருவோம் பாத்துக்க. உனக்கு என்னல வேணுப்பா? இதெல்லாம் உன் நாடகம் தானே? என்னைய அரெஸ்ட் பண்ணன அப்படிதானே? அப்படி வாழ வடி. ஓ ஓ, வண்டியில ஏத்திக்க. ஓ, உள்ள இருக்க டப்பால வெளியே எடுத்துவாங்க. போங்க சீக்கிரம். யோ, ஏத்திக்க சீக்கிரம். என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? ஓகே, சரி போங்க. கான்ஸ்டபிள் சீக்கிரம் ஏற வண்டியில. ஏத்து ஏறுப்பா. சீக்கிரம் ஏத்து. என்னது அது? எனக்கும் புரியல மாமா. இல்ல முப்படாது, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க சார். வால் சாவப்பட்டி இருக்குல்ல, சாவப்பட்டி, அதுல கடைசி ஆணின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கடைசி ஆணியை அடிச்சுட்டா சாவப்பட்டிய திறக்க கூடாது. அம்பிடுத்தேன். அப்படித்தானா? உள்ள கிடக்கிற சவத்தோட கதை அதோட முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கு சார் வால் அதை பத்தி பேசுறியா? என்னால உட்காந்துருக்காரு பிரசிடென்ட். அவருக்கு இந்த கேஸ் தான் கடைசி ஆணி. கதை முடிஞ்சது. அதை சொல்லத்தான் அப்படி சொன்னேன். சர்வால், இந்த பக்கம் போனா நமக்கு சுத்து வழி. நம்ம அப்படியே போனாதான் நமக்கு நேர் வழி. நேர் வழியில என்னைக்கு அந்த சுவாரஸ்யம் இல்லை. நமக்கு குறுக்கு வழி தான் பிடிக்கும். அதான் இந்த பக்கம் போறேன்.
தெருவில் சுத்தினதை பிடிச்சி கூண்டில் அடைச்சிருக்கேன், வந்து பாரும். இலே என்னலே கையில விலங்கு போடலையா? போலீஸ் கைட்லைன் ஒன்று இருக்குல்லப்பா, தப்பிக்க நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விலங்கு போடணும். அதனால தான் இதை சும்மா உட்கார வச்சிருக்கேன். என்னலே விரும்பையில கோவில்ல வச்சு சவால் விட்டு என்னை எதிர்த்து தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நிக்க போதியே, இப்ப எப்படி ஜெயிலுக்குள்ளிருந்து எப்படி நிப்பே? நீ முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும்லே. கோபுரம் வேற, குடிசை வேற. நான் பெரிய மனுஷன், கோபுரம் நீ குப்பை. நீ எல்லாம் தர்மகர்த்தா ஆகணும்னு ஆசைப்படலாமா? அதான் இந்த நிலைமையில வந்து நிக்க நாருன்னு இப்ப புரியுது இல்லையா அவருக்கு? உம்மை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. என் குடும்பத்துக்கு நீ இத்தனை வருஷம் செஞ்ச துரோகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல, சாதாரண விஷயம். ஆனா மாமனார, இப்ப நடக்க போறது வெறும் தர்மகர்த்தா எலெக்ஷன் கிடையாது, தர்ம யுத்தம். அதுல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். தர்ம யுத்தம், தர்மகர்த்தா. என்ன பஞ்சு டைலாக்கா? இவன் தர்ம யுத்தம்னு ஏதோ படம் பார்த்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்லல்லே, இவனுக்கு இன்னும் கொழுப்பு அடங்குன மாதிரி தெரியல. அடக்க தானே கூட்டிட்டு போறேன். லாக்அப்ல வச்சு பாடம் எடுப்போம்ல, அப்ப கொழுப்ப கட 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 கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவோம். சரியா சொன்னே, ரொம்ப சரியா சொன்னேன். வெறும்பையில தாரு, நீ எல்லாம் என் காலு தூசுக்கு சமம். உன்னைய ஒழிக்க இந்த பாமெல்லாம் வைக்கவே வேண்டாம், வெறும் பாக்க மட்டும் ஒழிச்சு வச்சா போதும். சாக போறடி செல்ல நீ. அடப்பாவிகளா, அப்ப இந்த பாக்குப்பட்டியை ஒளிச்சு வச்சதே நீங்க தானா? கடைசி ஆசைன்னு ஏதாவது இருந்தா நிறைவேற்றலாம். சாக போறது ஆறுன்னு பாப்போம் மாமனார. நான் தைரியமா தான் இருக்கேன், ஆனா நீ தான் பயத்துல கண்டதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. ஏலே பாண்டி, நீ சொன்னது சரிதாம்லே. அடிச்சு கரைச்சாதான் இந்த கொழுப்பெல்லாம் கரையும். ஆனா கரைக்கிறேங்கிற பேர் வழியில மொத்தமா கரைச்சிராத. பாதி உசுறு இருக்கட்டும், அப்பதான் உன் உசுறு நிக்கும். அதுக்காகத்தான் சொன்னேன். ஏய், இது நீ ஆடுற இடம் இல்லைல்ல, நாங்க ஆட்டம் காட்டுற இடம். ஏய் பிரசிடென்ட், நைட்டு ஃபுல்லா கத்தி கதற வேண்டியது இருக்கு, தயாரா இருந்துங்க. சரிப்பா, நாங்க இப்ப கிளம்புறோம். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க ஏரியா. விரும்பையிலே போ போ. இங்கிருந்து போகும்போது போலீஸ் எஸ்காட்டோட காவல் ஊர்தி, அங்கிருந்து போகும்போது அமரர் ஊர்தி. எழுதிடுவாங்க.
ஐயா என்னாச்சு? எஃப்ஐஆர் ரெடியா? ஐயா அப்பவே ரெடி பண்ணிட்டேன். இது ரைட்ரா. பொதுவா எஃப்ஐஆர் போடணும்னா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கே ஒரு நாள் ஆகுமே. எப்படியா முதல்லயே ரெடி பண்ணி வச்சிரு? ஏங்க இன்னைக்கு ரைடு பண்ண போறோம், அங்க போய் குட்கா தான் பிடிக்க போறோம்னு உனக்கு எப்படியா தெரியும்? நீர் எப்படியா கரெக்டா எஃப்ஐஆர் எழுதி வச்சிரு? யோ, அது எதுக்கு உமக்கு? வேலை என்னமோ அதை மட்டும் பாரு முப்படாதே. இது என்னோட ஸ்டேஷன். நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதா? சாரி சார். கையெழுத்து போடுறா. கையெழுத்து போடுறா. இதுல என்ன கதை எழுதியிருக்குன்னு முதல்ல நீ படிச்சு காட்டு, அப்புறம் போடுறேன் இதுல கையெழுத்து. இது என்னுடைய ஸ்டேஷன். இங்க நான் சொல்றதான் நீ செய்யணும். இல்ல சாவடிச்சிருவேன். முப்படாதே சர்வன் எடியாத. சரிங்க. ஒழுங்கா கையெழுத்த போட்டு இந்தாங்கய்யா. ஓடுறா. போடு. போட மாட்டல. போடு. போடுன்றல. சொன்னா கேட்க மாட்ட. கையெழுத்த போடுன்னு சொன்ன. இந்த பேனா கையெழுத்து போடு. முடியாதுல. முடியாதோ? உன்னை எப்படி கையெழுத்து போட வைக்கணும்னு எல்லா வித்தையும் எனக்கு தெரியும். லாக்கப்ல உள்ள தள்ளி உன்னை வெளு வெளுன்னு வெளுத்தன்னு வையே, கையெழுத்து காலெழுத்துன்னு தானா வரும். சொல்ல போனா தயவு செஞ்சு அந்த வாக்குமூலத்தை கொண்டு வாங்க, நானே கையெழுத்து போட்டு தரேன்னு கதறுவேன். அது மட்டும் நடக்காதுல. எதிர்த்து பேசுன செத்துருவேன். நீ யாரு, உன்னோட நிலைமை என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 500 இல்ல 1000 ரூபாய் சம்பாதிப்பியா? உன்னோட ஒரு மாச சம்பளத்தையும் என் வீட்டு காருக்கு பெட்ரோல் போடுற செலவுக்கு ஆகுமா? பிச்சைக்காரெல்லாம் தர்மகர்த்தா ஆகணும்னு நினைக்கலாமா? நீ கெட்ட கேட்டுக்கு பூ தர்மகர்த்தா பதவி கேக்குதா? நீ சொல்றதையும் செய்யறதையும் வாய மூடிட்டு கேட்டுட்டு இருக்கிறனே, உனக்கு பயந்தோ இல்ல நீ காட்டுற பூச்சாண்டிக்காகவோ இல்ல. இப்போ நீ போட்டுட்டு இருக்கிறிய இந்த காக்கி யூனிஃபார்ம், அதுக்கு இந்த சமூகம் கொடுக்கிற மரியாதை. நேருக்கு நேர் மோதனா யாரு ஜெயிப்பாங்கன்னு உனக்கே தெரியும்ல. அன்னைக்கு திருவிழால உன் நெஞ்சு மேல காலை வச்சு சூளத்தை இறக்கும் போது ஆத்தா வந்து என் காலை பிடிச்சா, அதனால நீ இன்னைக்கு உயிரோட நிக்க. இங்க தடுக்கவும் ஆத்தா கிடையாது, பின்னாடி இருக்கிற போலீஸ் கத்தி எடுத்து சொருவிட்டு போயிட்டே இருப்பேன். பாக்குதியா? வேணாம்ல, திமிரா பேசாத, சாவடிச்சிருவேன். உன்னால என் வாய் அடக்க முடியாதுல. நீ எம்புட்டு தான் தலை கீழே நின்னாலும் என்ன நீ
தடுக்க முடியாது. இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க போறது உறுதி. அதுல உன் அப்பன் தோக்க போறதும் உறுதி.